பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஆனியன் தோசை தாங்க. இதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிடணும். இது கூட பச்சை மிளகா கொஞ்சம், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மாவு ஆனியன் தோசைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னிங்க. தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாய் இருந்தது, அதை தான் நான் சேர்த்துருக்கேங்க. இதோட பச்சை மிளகாயும் தேங்காய் உடச்சக்கல்ல போட்டு சட்னி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிருவோம். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டோம். சட்னியில் தாளித்து விட்டுடலாங்க. சட்னி ரெடிங்க. ஆனியன் தோசைக்கு தேங்காய் சட்னிங்க. ஆனியன் தோசை போட்டுடலாங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுருணுங்க. திருப்பி போட்டுடலாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனியன் தோசை வித் கோகனட் சட்னிங்க. இது எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க.